ஓகே, இப்பொழுது தஞ்சாவூரில் உள்ள இந்த பேர்ட் ஸ்பாட் ராஜாளி பறவைகள் இதனை பார்க்கிறோம். இங்கே தீக்கோழி இதோ தீக்கோழிக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அழகாக வந்து நின்று உணவு வாங்கி சாப்பிடுகிறது தீக்கோழி. அழகா சாப்பிடுதா? முடிஞ்சிச்சா? கொடுங்க கொடுங்க, அப்படி கொடுக்காதுங்க, அப்படி மாற்றி கொடுங்க. அப்படி சரி சார் கொடுங்க. இரு இங்க பாரு, எவ்வளோ உயரம், எவ்வளோ உயரமா கொடுக்கும். வேற என்ன இருக்கு? அவ்வளோதான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. கொடு இங்க பாரு எவ்வளோ உயரமா. இதோ தீக்கோழி சாப்பிடுவதற்கா இந்த ஓகே. அது 8 வெரி குட், சூப்பர். அழகாக வாங்கி சாப்பிடுகிறது. நம்முடைய கரங்களிலிருந்து கீரை வாங்கி சாப்பிட்டதை பார்த்தீர்கள். தீக்கோழி அழகாக நடந்து செல்கிறது. மேல புறா வேற உட்காந்துருக்கா. இப்பொழுது ஒவ்வொரு பறவைகள் பக்கத்திலே நாங்கள் போக போகின்றோம். இந்த தஞ்சாவூரில் தஞ்சை பெரிய கோயிலுக்கு எதிராக இருக்கிற இந்த பறவைகள் கூடம். இங்கே சிறிய பெரிய பறவைகள் என்று அனைத்து விதமான பறவைகள், அழகாக புறாக்கள் உட்கார்ந்திருக்கின்றன. விதவிதமான புறாக்கள், வித்தியாசமான புறாக்கள் இங்கே இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பாருங்கள், ஒருவேளை இப்படிப்பட்ட காட்சியை பார்க்காதவர்களுக்கு உங்கள் கண்களுக்கு ஒரு சிறிய கண்காட்சி இது. இது துருக்கி, கிரீஸ், குர்திஸ்தான், அர்மேனியா அங்கே உள்ள புறாக்கள். இது இன்னொரு விதமான ஆசியாவில் உள்ள ஜேகோபின் என்கிற புறா. இது ட்ரம்பட்டர் என்கிற புறா. இதை பாருங்கள், பொமரேனியன் பவுட்டர் என்கிற புறா. அடுத்தது மேக்பை பவுட்டர் என்கிற இந்த புறாவை நாம் பார்க்கிறோம். ஜெர்மனி தேசத்தில் உள்ளது, நெதர்லாந்து தேசத்தில் உள்ளது. பாருங்கள், தன்னுடைய கழுத்திலே ஏதோ ஒன்றை வைத்திருப்பது போல, அழகாக பையை வைத்திருப்பது போல இருக்கிறது. இது அழகாக எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. இது பொமரேனியா நெக் ஷேக்கர். இதை ஒன்று சாப்பிட்டு கொண்டு அழகாக கோழி போன்று இருக்கின்றது. மொடேனா இத்தாலி தேசத்து புறா. இன்னும் நாங்கள் உள்ளே போகின்றோம். இந்த தீக்கோழிக்கு இன்னும் வருகிறவர்கள் உணவு கொடுப்பதையெல்லாம் இங்கே பார்க்கின்றோம். நாங்கள் உணவு கொடுத்தோம். இன்னும் ஒரு குரூப் அழகாக உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது தன்னுடைய கழுத்தை உயர நீட்டி வாங்கி சாப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். அழகாக 2 தீக்கோழிகள் அழகாக உணவு உண்கின்றன. ஓகே, வாருங்கள், நாம் உள்ளே சென்று இன்னும் என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த பறவைகள், இந்த சிறிய சரணாலயம் என்று சொல்லும் பறவைகள் கூடம், இது 1.5 ஏக்கரில் அமைந்துள்ள இந்த இடத்தில் விதவிதமான பறவைகள் இருப்பதை நாம் அறிந்து இங்கே உள்ளே வந்திருக்கின்றோம். வந்து இப்போ பார்க்கிறோம். அடுத்தது மீண்டும் ஷார்ட் பேஸ் பாருங்க, ஃபேஸ். ஓகே, ஷார்ட் ஃபேஸ். இது ஜெர்மன் பியூட்டி ஹோமர் என்று அழைக்கப்படுகிற அழகாக பார்த்து கொண்டிருக்கிறது. இது ஓரியண்டல் ஃபில், துருக்கி.
இதுவும் துருக்கியில் உள்ள புறாக்கள் அழகாக இருக்கிறது. இது காக்காவை போன்றும் இருக்கிறது, குருவி போன்றும் இருக்கிறது. ஜெர்மனி தேசத்தில் உள்ள லாங் ஃபேஸ் டம்ப்ளர் அழகாக இருக்கிறது. ஓகே, நீலாம்பரி இந்திய தேசத்தில் உள்ள இந்த புறாக்கள் இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. வெள்ளை புறா. இதோ அமெரிக்கா ஃபேண்டைல் பறவை பாருங்கள். மயில் போன்று அழகாக தோகையை விரித்து காட்சி தருகின்றது. இந்த அமெரிக்கன் ஃபேண்டைல் இந்தியா, சைனா, பாகிஸ்தான் தேசத்தில் உள்ள இந்த புறாக்கள் இதோ அழகாக இன்னும் உயரமாக காட்சியளிக்கின்றன. ஆஸ்திரியா தேசத்தினுடைய புறாக்கள். ஓகே, பாருங்கள். இப்பொழுது நாம் உள்ளே போகலாமா? அடுத்த காட்சிக்கு நாம் உள்ளே போகலாம். மற்ற காட்சிகள் நேரலையாக இன்னும் உங்களுக்கு தருகின்றோம். டிக்கெட் கேட்கிறார்கள், டிக்கெட் கொடுப்போம். இங்கே பறவைகள் மற்றும் விலங்குகளை துன்புறுத்துவதோ அல்லது இயற்கை அழிப்பதோ சட்டப்படி தவறு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. டிக்கெட் எல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறார்கள். ஆன்லைன்ல போயிட்டு இதோ உள்ளே அந்த பறவைகள் கீச் கீச் என்று சத்தமிடும் பறவைகளை நாம் இப்பொழுது அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக உள்ளே செல்கின்றோம். சின்ன சின்ன பறவைகள் இதோ அழகாக வந்து கையில் அமர்ந்து அழகாக சாப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். அழகழகாக கையில் அமர்ந்து சாப்பிடுகின்றன. எத்தனை பறவைகள், விதவிதமான பறவைகள் அழகாக அமர்ந்து நம்முடைய கரத்தில் அமர்ந்து வந்து உட்கார்ந்து சாப்பிடுகின்றன. இதோ பார்த்தீர்களா, கரத்தில் அமர்ந்து சாப்பிடும் அழகு காட்சியை. சின்ன சின்ன குருவிகள், சிட்டுக்குருவிகள் அல்ல இவைகள், அழகழகான பறவைகள். 2 கைகளில் உணவு கொடுத்தால் 2 கரங்களிலும் வந்து அமர்ந்திருக்கின்றன. ஏதோ நம் உறவுகளைப் போல அழகாக வந்து நம் கரத்திலே வந்து உட்கார்ந்து சாப்பிடும் இந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள் என்ன அழகாக தோளில் வந்து அமர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு போகின்றது. நம் கரத்தில் இருக்கிற அந்த உணவை சாப்பிட்டுக் கொண்டு அவைகள் உல்லாசமாக பறந்து உற்சாகமாக வந்து நம்முடைய கரங்களில் அமர்ந்திருக்கின்றன. இதை கவனிப்பவர்கள் குலுங்கி விழுந்து சிரிக்க, இவைகளோ குருவிகளோ அழகாக தங்களுடைய உணவை சுவைத்துக் கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். பார்த்தீர்களா, என்ன அழகான குருவிகள், எங்கும் அழகாக குருவிகள் பறந்து கொண்டிருக்கின்ற அந்த பறவைகள் இப்பொழுது நம் கரங்களில் அமர்ந்து கொண்டு உணவை உண்டு கொண்டிருக்கின்றன. ஓகே, சூப்பர். என்ன சூப்பர். ஓகே, அவ்வளவுதான். சரி, முடிஞ்சிச்சு. உங்களுக்கு உணவு முடிந்தது. ஓடுங்கள், பாருங்கள். சரி, சூப்பர். $150 கொடுத்து நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு
மகிழ்ச்சியான தருணத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். நீங்கள் குருவிகளை ஆங்காங்கே பறந்து அவைகள் கூண்டுக்குள் அடைபட்டு இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் கரங்களிலேயே அவைகள் அமர்ந்து உணவு உண்கின்ற ஒரு நல்லதொரு தருணத்தை நீங்கள் இங்கே வந்து அனுபவித்து மகிழ்ச்சியோடு அனுபவித்து மகிழலாம். ஓகே, நாம் இப்பொழுது அடுத்த பகுதிக்கு நேரம் கடந்து செல்ல போகிறோம். ஆனாலும் இவைகள் நம்மை விட்டு பிரியாமல் நின்று கொண்டிருக்கின்றன. நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பான நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதோ இந்த பறவைகளை விட்டு பிரிய மனம் இல்லாமல் நாம் அடுத்த இடத்திற்குள் செல்ல இருக்கின்றோம். அங்குள்ள பறவைகளையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த 2 குருவிகளும் ஓகே ஓகே அடுத்த இடத்திற்கு போகும்போது அடுத்த நேரலை உங்களுக்கு தருகிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ். இது அடுத்த பதிவாக இங்கே தஞ்சாவூரில் உள்ள இந்த பேட்ஸ் பார்க், அதில் இருக்கிற கோழிகள், விதவிதமான கோழிகள், போலாந்து தேசத்தில் உள்ள இந்த கோழிகள், அமெரிக்காவில் உள்ள கோழிகள் அழகாக கொளுத்த வண்ணம் நல்ல அழகாக ஜம்பென்று நடந்து வருகிறது. சிங்க நடை போடுவது போல நடந்து வரும் அழகை பாருங்கள். அடுத்த கோழி யூகேயில் உள்ள கோழிகள் புறா போன்று அழகாக காட்சியளிக்கிறது. அடுத்த கோழிகள் இன்னும் விதவிதமான ஏராளமான இடங்கள் இருக்கிறது. நீங்கள் இந்த காட்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமானால் அடுத்தடுத்த நிகழ்வுகளை நான் அப்லோட் பண்ணுகிறதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியூட்டும் தருணங்களை நீங்களும் அதை அனுபவித்து மகிழ்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆண்டவரின் அற்புத படைப்புகளை கண்டு மகிழ்வதற்கு ஒரு தருணம். இது ஒரு காட்சி. இந்த காட்சியை பார்த்து இப்படியெல்லாம் ஆண்டவருடைய படைப்புகளில் இருக்கிறதே என்று சொல்லி வியக்கவும், ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரோடு உள்ள நமக்குள்ள உறவிலே மகிழ்ந்து கழிவுறவும் இது ஒரு அற்புதமான தருணம். அப்படிப்பட்ட தருணத்திலே இதோ இன்னொரு கோழியை பாருங்கள். இது இன்னொரு கோழி. இது சீனா தேசத்து கோழி. இங்கே படுத்து உறங்கி கொண்டிருக்கும் ஜப்பான் கோழி. ஜப்பான் என்றாலே எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். இவர்கள் கொஞ்சம் படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் அடுத்த ஜப்பான் ஓனகடோரி என்கிற அழைக்கப்படுகிற இந்த கோழி வகைகள். நம் ஊரிலே கருங்கோழி என்று சொல்வது போல இருக்கிறது அழகான இந்த கோழிகள். இங்கே ஆசியாவில் உள்ள பிரேசில் கோழி வகைகள். ஆப்பிரிக்காவில் உள்ள கினி கோழி அழகாக அங்கே இருக்கிறது. அடுத்து வெள்ளை ரிங்பக் காடுகளில் கிடையாது, கேப்சர் ஒன்லி. ஓகே, இங்கே இருக்கிற வால் நீளமான இந்த கோழிகள். அதாவது அடுத்து இது என்ன என்பது இங்கே தலைப்பு எதுவும் இல்லை. அதனுடைய முகத்தை பாருங்கள், காற்று வடிவிலே அழகாக 2 பக்கமும் மயில் தோரணை போன்று அதனுடைய முதுகிலே மயில் போன்று இருக்கிறது. அது திரும்பி கொண்டது. நாம் போட்டோ எடுப்பது, சிலர் போட்டோ எடுத்தால் மறைந்து விடுவார்கள், முகத்தை காட்ட மாட்டார்கள் என்பது போல அதுவும் முகத்தை காட்டாமல் திருப்பி கொண்டது. வெட்கத்தால் முகத்தை திருப்பி கொண்டது போன்று. இதோ இங்கே பாருங்கள், இது ஆந்தையே போன்று இருக்கிறது. இது என்ன? ரிங்நட் ரசன். சைனா ஜப்பான் உள்ளது, அங்கே தூரத்திலே இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது அந்த சாப்பிடுகிறது. ஆனால் அதனுடைய முகத்திலே இதயம் போன்ற
ஒரு காட்சி அதிலே இருக்கிறது, சிவப்பு கலரிலே. அடுத்து தெற்கு சீனாவில் உள்ள சில்வர் பெஷன் இந்த கோழி வகைகள் இதுவும் வித்தியாசமாக இருக்கின்றன. விதவிதமாக இப்படி இந்த இங்கே வந்து பார்த்தபோது இங்கே பாருங்கள், இதனுடைய வாலை பாருங்கள். மேற்கு சீனாவில் உள்ள இந்த கோல்டன் பெஷன்ட் இது பறவையா அல்லது கோழியா என்று கூட நமக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இது சிறப்பாக அழகான தோற்றத்துடன் இருக்கிறது. இந்த கோழியை பார்த்தோம். இங்கே அநேக லவ் பேர்ட்ஸ் உள்ள இருக்கிறது. இப்படி இன்று ஒரு விசிட்டிங் இந்த இடத்திலே செய்வதற்கு, இதை வந்து பார்ப்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இதோ பாருங்கள், அந்த இடத்துக்கு அங்கே பறவைகள் அநேகர் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல் அமர்ந்து அழகாக சாப்பிடுகின்ற அந்த காட்சியே அந்த ஒரு சிறப்பு அனுபவம் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. அடுத்து இடத்திற்குள் கடந்து செல்வோம். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது ஜோன் 2. பெரிய பறவைகள், முயல்கள், நாய்க்குட்டிகள், இதை நாம் பார்க்க போகின்றோம். இங்கே அடுத்த கோழி, ஒரு கோழி முட்டை போட்டிருக்கிறது. அங்கே ஒரு கோழி இருக்கிறது, கூட்டுக்குள்ளதான் இருக்கோ. ஓகே, இங்க பாருங்க, இப்படியும் ஒரு கோழி இருக்கிறது. கோழி வகைகள் அழகாக சிறப்பாக இருக்கிறது. சின்ன 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 கோழிகள். அங்கே முட்டை போட்டிருக்கு, இங்கே முட்டை போட்டிருக்காரு. லாஸ்ட்ல அது முட்டை போட்டிருக்கு, கடைசியில் இருக்குது. அது வந்து முட்டை போட்டிருக்காங்க. ஒன்று இருக்குல்ல, இன்னொரு கலர், அந்த சின்ன கோழி வந்ததுல அந்த கலர் அங்கே லாஸ்ட்ல போகுது, கருப்பும். இது அடுத்த வகை ஈஸ்ட் ஏசியா, கிழக்கு ஏசியாவில் உள்ள ஒயிட் கோட்டனிக்கஸ் காடை. இது என்னது? ஓகே, இன்னொரு வகையான கோழி பாருங்கள், அழகாக. ஓகே, பார்த்து விட்டோம். இப்பொழுது நாம் அடுத்த இடத்துக்கு போகலாம். அடுத்த காட்சியை உங்களுக்கு தருகின்றேன். இப்பொழுது நாம் வாத்து ஒரு இதை தாண்டி அடுத்த இடத்துக்கு வந்து விட்டோம். இப்பொழுது வாத்துக்களை பார்க்கிறோம். பின்னங்கால்களை உதறி அழகாக நீச்சல் அடித்து செல்லும் இந்த காட்சிகள். இது ஆசியாவில் உள்ள கூஸ். அழகான வெள்ளை நிற வாத்துக்கள் தங்களை சுத்தமாக வைத்துக்கொண்டு அழகாக காட்சிகள். வெள்ளை விளையர் என்று தங்கள் மீது படுகின்ற அழுக்குகளை உடனடியாக அப்புறப்படுத்தி சிறப்பாக அவைகள் பழித்து சென்றிருக்கிறது. இதை பார்த்தோம். இப்பொழுது வாத்து குஞ்சுகள். ஓகே, இன்னொரு வகை வாத்துகள். வாங்க அடுத்த முயல் குட்டி பார்க்கிறோம். இதோ பாருங்கள், இது உள்ள முள்ளம்பன்றி என்று முள்ளெலி எழுதியிருக்கிறாங்க. ஆப்பிரிக்கா அண்ட் யூரோப் முள்ளெலி. ஓகே,
ஆப்பிரிக்கா அண்ட் ஐரோப்பா முள்ளரி உள்ளே இருக்கிறதை நாம் பார்ப்போம். அடுத்தது இன்னும் முயல் வகைகள் அழகான முயல்கள் இங்கே படுத்திருக்கின்றன, ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஆமை US நார்த் ஈஸ்டர்ன் மெக்சிகோ. ரெட் சிவப்பு காது ஸ்லைடர் ஆமை. ஓகே, இந்த ஆமையை தொடர்ந்து மீண்டும் சில முயல்களை பார்த்து விடுவோம். கால்களை நீட்டி போட்டு ஒயாரமாக அழகாக படுத்து கிடக்கின்றது இந்த ஆமைகள். இதோ இன்னொரு கலர் ஆமை. சாரி முயல். ஆமை அல்ல, முயல். ஆமையை சொல்லிவிட்டு வந்தேன். எனவே இது முயல். 2 கால்களையும் நீட்டி படுத்து கிடக்கின்றன. இது என்னது? பண்டிக்குட்டியா? என்ன பண்டிக்குட்டி எப்படி இருக்கு? இது பண்டிக்குட்டி. முயலை போன்றே இருப்பது போன்று இருக்கிறது, ஆனால் இவை ஒரு வகை பண்டிக்குட்டிகள். இதுவும் பண்டிக்குட்டியா? ஓகே, அடுத்து பார்க்கின்றோம். இதோ பண்டியின் 2 குட்டிகள் அழகாக அவைகள் உணவு உண்டு கொண்டிருக்கின்றன. சின்ன இருங்குட்டிகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். அழகாக இருக்கிறது. இது இன்னொரு பறவை வகை. இங்கே என்னது? இன்னொரு முயல். ஒரே ஒரு முயல், 4 முயல் என்று நினைத்து விடாதீர்கள். அழகாக புசு 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 என்று இருக்கிறது. அழகாக இருக்கிறது. இந்த முயல் பஞ்சு போன்று, அது பஞ்சு பொம்மையை போன்று இருக்கிறது. டெடி பேரை போன்று அழகாக இருக்கிறது அந்த முயல். நாம் இந்த காட்சியை பார்த்தோம். இப்பொழுது மீண்டும் அடுத்த காட்சிக்கு நாம் செல்வோம். இதோ நாம் இப்பொழுது பெரிய பறவைகள் இருக்கும் இடத்திற்குள் நுழைய போகின்றோம். சிறிய பறவைகளை பார்த்தோம். இப்பொழுது பெரிய பறவைகள் பறந்து வர இருக்கின்றன உணவு வாங்குவதற்காக. உணவு வாங்குவதற்காக வேகமாக வர இருக்கின்றன. அதான் டிக்கெட் அவ்வளோதானா? உங்கள் டிக்கெட்டை பரிசோதித்து விட்டார்கள். இதோ விதைகள் வாங்கிவிட்டோம். பறவைகளுக்கு கொடுப்பதற்காக, உள்ளே இருக்கும் பறவைகளுக்கு கொடுப்பதற்காக இதோ ஓடி வருகின்றன. பறவைகள் பறந்து வருகின்றன. இதோ பாருங்கள். அது எடுக்காத. நோ திருடு வேற. இதை பாருங்கள். இந்த பறவை ஒன்று பறந்து வந்து பெண்ணெல்லாம் இருக்கக்கூடாது. பெண்ணெல்லாம் இருக்கக்கூடாது, திருடக்கூடாது. இதை பாருங்கள், அங்கே உட்கார்ந்திருக்கின்றன. இந்த பறவை அழகாக வந்து என் கரங்களில் அமர்ந்து உட்கார்ந்து என்னுடைய பேனாவை எடுப்பதற்கு பார்த்தது. இந்த பறவை பாருங்க, அழகாக வந்து பெரிய பறவை. என்ன வாசல் ஓகே, சிறப்பாக அழகாக
கரங்களில் அமர்ந்தும் தலையில் அமர்ந்தும் நம்முடைய தோளில் வந்து அமர்ந்தும் அவை கைய வந்து கை சரி 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 நோ சண்டை போடக்கூடாது சரி சரி சண்டை போடக்கூடாது. பாருங்கள் வந்து எப்படி உட்கார்ந்து நம் கரங்களில் இருக்கிற நம் கரங்களில் வாங்கி சாப்பிடுகின்ற அழகை நாம் பார்க்கின்றோம். அழகழகாக வந்து பாருங்கள் எப்படி உட்கார்ந்து வந்து சாப்பிடும் அழகு. சிறிய பெரிய பறவைகள் என்று அழகாக இவைகள் உல்லாசமாக பறந்து ஓடிக்கொண்டிருக்கும் இந்த பறவைகள் நம்முடைய கரங்களில் அமர்ந்து இப்பொழுது உணவு உண்டு கொண்டிருக்கும் இந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். என் தோளில் ஒன்று, என் கரத்தில் 2. உடைச்சு சாப்பிடுதா? என்ன எங்க போயிடுச்சு எல்லாம்? அது பாக்கெட்லேருந்து எடுக்குதானே? பெண்ணெல்லாம் தூக்க பார்த்துச்சு. ஓகே ஓகே. இதோ அருமையான இந்த பறவை என் கரத்தில் உட்கார்ந்து உணவு உண்டு கொண்டிருக்கிறது. உணவு அழகாக அந்த தனக்கு தானியத்தை கொறித்து அது சுவைத்து மகிழ்கின்றது. கையை கீழே இருக்கு. இந்த பறவைகள் கூடத்தில் பறவைகள் நம்மிடம் பறந்து பறந்து வந்து உணவு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். வா உட்கார் வா. ஓகே சாப்பிட்டீங்களா? ஓகே வந்து சாப்பிடும் அழகை பாருங்கள். இது என்ன வந்து முதுகில் கழுத்தில் எங்கும் வந்து சுற்றி சுற்றி அமர்ந்து நம்மிடம் உணவு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுகிறது. முன்பதாகவே அங்கேயே டிக்கெட் கவுண்ட் நாம் செக் பண்ணி நமக்கு கொஞ்சம் தானியமும் தருகிறார்கள். சவுகர் பாருங்கள் இங்கே வந்து இவைகளெல்லாம் பார்ப்பதற்கு பதிவு கட்டணம் 150 ரூபாய். என் காதை ஒரு குருவி கொத்தி உள்ள இருந்தால் பாருங்கள் அழகாக அமர்ந்திருக்கிறது. 150 ரூபாய் பதிவு கட்டணம். இங்கே தஞ்சாவூரிலே இருக்கிற பெரிய கோயிலுக்கு எதிரே அமைந்துள்ளது இந்த ராஜாளி பறவைகள். இந்த இடத்திலே வந்து அழகாக அமர்ந்து அழகாக வந்து சாப்பிடும் காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த பறவைகளோடு நாம் அவர்களோடு பாக்கெட்டில் திருக்கிறது. என் பாக்கெட்டில் ஏதோ எடுக்கிறது. பாக்கெட்டில் ஏதோ எடுக்கிறது. நோ 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 நோ. பாக்கெட்டில் எதிர்ந்தாலும் அவைகளையும் அவைகள் எடுப்பதற்கு வாஞ்சியாக இருக்கின்றன. அவர்களெல்லாம் இப்படி யார் சொல்லி தந்தது? ஒன்று செல்லில் அமர்ந்து அதை கொத்தி கொண்டிருக்கிறது. ஓகே பறவைகள், பெரிய பறவைகள், சிறியவைகள். இந்தாவா ஓடியா வா 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 வா. கேமரா
பேசுங்க. அங்கே நிறைய பேர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க. பேசுங்க. ஏய். ஓ பெரிய சத்தம் முடிச்சேன். அவங்கள ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்லா தெரியுதுல்ல. நல்ல எஸ். கொஞ்சம் கொஞ்சம் இது கொடுங்க. ஓகே சரி அதை எடுத்து அதில் வாங்கி. ஓகே சிறப்பாக அழகாக இருக்கின்ற இந்த பெரிய பறவை இன்று பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இங்கே தஞ்சாவூரில் உள்ள இந்த பறவைகள் கூடகத்தில் வந்து அமர்ந்து இந்த பறவைகளுக்கு உணவு ஊட்டுகின்ற ஒரு சின்ன நல்ல ஒரு அனுபவம், மனமகிழ்ச்சியான அனுபவம். மேலே பாருங்கள், மேலே எல்லாம் அங்கே பறவைகள் உட்கார்ந்திருக்கின்றன. ஆமா வாங்க 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 வாங்க. ஓகே இயற்கை ஏசி என்று வைப்பது போல மேலிருந்து நீர்ச்சாரல்கள், இந்த பறவைகளுக்கு இதமாக இருப்பதற்கு நீர்ச்சாரல்கள் இருக்கின்றன. வந்து அழகாக அமர்ந்து நமக்கு நாம் எடுக்கின்ற இந்த காட்சிகளை அவைகள் அழகாக உட்கார்ந்து ரசித்து பார்க்கின்றன. இரண்டு பக்கமும் இரண்டு தோள்களிலும் இரண்டு சேவகர்கள் அழகாக நாம் பேசுவதை அவைகள் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றன. ஹலோ, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? சரி, உங்க இடத்துக்கு போகலாம். நீங்கள் உங்க இடத்துக்கு போகலாம் என்றாலும் போகவில்லை. அடுத்தது இன்னொன்று வந்து அமர்ந்து விட்டது. இது அவருடைய தலையில் ஒன்று, அவர் இரண்டு தோளிலும் இரண்டு கைகளிலும் அவருடைய இந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அழகாக இந்த பறவைகள் பறந்தும் அவைகள் மகிழ்ந்தும் அவைகள் அழகழகாக வந்து நம் மீது அமர்ந்தும் உணவு உண்டு கொண்டிருக்கும் இந்த காட்சியை நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதோ இந்த பெரிய பெரிய பறவை. வாங்க வாங்க, வா 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 வா. இதோ அதெல்லாம் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் எடுக்கக்கூடாது. நோ நோ. சரி சரி சரி. வாட்சை கலத்துது, பட்டனை கலத்துது. இது வேண்டாம், பட்டன் தான் வேணும்.
என்ன? 8 மாதம் தான் பேபி. ஓகே ஓகே. இந்த காட்சியை மிகவும் அழகாக ரசித்துக் கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 8 மாத குழந்தை. இது பேர் என்ன? குட்டி. குட்டி. எனக்கு பேர் குட்டி. ஓகே. ஓகே. மீண்டும் இவ்வளவு நேரம் ரசித்த உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு இடத்தில் இன்னொரு காட்சியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நிறைந்த தருணம். இந்த தருணத்தில் நீங்கள் எங்களோடு இணைந்து இதை பார்த்து மகிழ்ந்ததற்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி. எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. ஓகே சரி. நன்றி. சரி பாருங்க பாருங்க. சரி ஓகே. மீண்டும் அடுத்த காட்சியில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஓகே. என்ன சரி. இன்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இங்கே உள்ளே வருகிற எல்லாருக்கும் ஒரு சின்ன பதிவு கட்டணம் இருக்கிறது. 150 ரூபாய். சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருக்குமே ஒரு பதிவு கட்டணம் வைத்திருக்கிறார்கள். 150 ரூபாய். அப்படிதானே? அப்படிதானே? பதிவு கட்டணம் இருக்குதானே? 150 ரூபாயா? வேற என்னெல்லாம் இருக்குங்க? சரி ஓகே. நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? 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 ஓகே. இவைகளை விட்டு பெரிய மனம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவைகள் நம் அருகிலேயே வந்து அமர்ந்து உன்னிப்பாக நாம் சொல்வதையும் அவைகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. ஓகே ஓகே சொல்லம்மா. இது தஞ்சாவூரில் உள்ள இந்த சிறிய பறவைகள் கூடம், ராஜாளி பறவைகள் கூடம் என்று அழைக்கப்படும் இந்த இடத்துல விதவிதமான பறவைகள், வித்தியாசமான பறவைகளோடு இந்த சில சில மணி நேரம் இவர்களோடு இப்படி செலவிடுவதற்கு ஆண்டவர் படைத்த அற்புதமான இந்த பறவைகளை பார்த்து அதனோடு கொஞ்ச நேரம் என்ன சொல்வது, அது ஒரு அனுபவம். சில அனுபவங்களை வாயால் சொல்வதை விட, வார்த்தையால் சொல்வதை விட அதை அனுபவித்து மகிழ வேண்டும். அதுதான் இறை அனுபவம். இறை அனுபவத்தை எல்லாமே வார்த்தையால் சொல்லிவிட முடிவதில்லை. இறை அனுபவங்கள் அவைகள் அனுபவங்கள். அந்த அனுபவங்கள் அதை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்வார்கள். எனவே அப்படி ருசித்து பார்க்கின்ற அந்த நல்ல அனுபவங்கள் அது அனுபவங்களே. அது உடனிருந்து ஒன்றித்து அதை ஆண்டவரோடு உள்ள அந்த அனுபவத்திலே மகிழ்ந்து கழிவுறுவது, கொண்டாடி மகிழ்வது. எனவே இந்த நாள் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம். இங்கு வந்து இதெல்லாம் பார்த்து மகிழ்ந்தோம். ஆண்டவர் இந்த காரியங்களை வாய்க்க செய்தார். தஞ்சாவூரில் ஒரு கையெழுத்து வேதாகமம் எழுதுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அனைத்து சபை மக்களையும் ஒன்றிணைத்து இந்த மக்களை ஆண்டவருடைய வசனத்தை எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பு தந்தார். அதை செய்து மகிழ்ந்தோம். இங்கேயும் வந்து நாங்கள் இந்த பறவைகளோடு ஒரு மகிழ்ச்சி கொண்டாடினோம். ஒரு ரிலாக்ஸ் என்று சொல்வது போல கொஞ்சம் சற்று அதோடு மகிழ்ந்து இருப்பதற்காக கிருபை தந்தார். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வேதாகம நண்பன் வீர சுவாமிதாஸ். சரி சரிங்களா? அது போகவே மாட்டேங்குது. போ போ போ.
சரி உட்கார் உட்கார், நான் முன்னாடி வரைக்கும் போறேன் வா.